ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியா விலாஸ் வந்து உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஃபுட்டு பிளாக் தான் பார்க்க போகிறோம். த ராமேஸ்வரம் கேஃப் அப்படின்னு புதுசாக ஜான்வரியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டு பிளாக் தான் நாம் இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பெங்களூரில் இருக்கிற ராமேஸ்வரம் கேஃப் ரொம்பவும் ஃபேமஸ் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இது நம்ம ஹைதராபாத்தில் இருக்க மாதாப்பூரில் லாஸ்ட் மந்த்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் எந்த அளவு கிரேஸ் இருக்குமோ அந்த அளவு கிரேஸ் இங்கே ஹைதராபாத்லேயும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராமேஸ்வரம் கேஃபில் என்ன ஸ்பெஷாலிட்டி, இங்கே என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட ப்ரைஸஸ் எல்லாம் எந்த அளவில் இருக்குது அப்படின்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதே போல் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நாம் சொல்ல போகிறோம். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ராமேஸ்வரம் கேஃப் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் நான் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மேப்பு லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். போகிறவங்க அந்த லொக்கேஷன் மேப்பை டச் பண்ணால் இந்த ராமேஸ்வரம் கேஃப் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து கூகுள் மேப் காட்டும். இப்போ நாம் ராமேஸ்வரம் கேஃபுக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ் போகிறப்ப லெஃப்ட் சைட்லேயே கார் பார்க்கிங்குக்காக முன்னாலேயே செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் போனோன்னே உள்ளே போங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் பாட்டி உள்ளே போயிட்டோம். கடைசியில் பார்த்தா இங்கே முன்னால் அந்த ராமேஸ்வரம் என்ட்ரன்ஸ் இருக்கு, அதுக்கு ரைட் சைட்லேயே வந்து இங்கே வந்து வேலட் பார்க்கிங்க்காக ஸ்டால் மாதிரி முன்னாலேயே இருக்குதுங்க. அங்கே வந்து நம்ம கார் சாவி கொடுத்தா அவங்க வேலட் பார்க்கிங்கில் நம்ம கார் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. நம்ம திருப்பி வர்றப்போ நம்ம சாவி கொடுத்தா அவங்க வந்து நம்ம ராமேஸ்வரம் கேஃப் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் கார் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கே வந்து வேலட் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க. இப்போ நாம் ராமேஸ்வரம் கேஃபை என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோங்க. நம்ம படிக்கட்டில் முன்னால் போகிறப்பயே கோயமெல்லாம் போட்டு நம்மளை வந்து வரைக்க இருக்கிறாங்க. உள்ளே போனால் ஒரு கோயிலோட அந்த பிரம்மாண்டமான ஒரு செட்டிங்ஸில் வந்து இந்த ஹோட்டலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதாவது ராமேஸ்வரம் கேஃபு எங்கள் பெங்களூர்லாம் எந்த மாதிரி உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி அவங்க வந்து எல்லா ஊர்லேயும் மெயின்டைன் பண்ணுறாங்க போல இருக்குது. அதாவது ஜென்ரலாக இந்த ராமேஸ்வரம் கேஃபில் டிஃபன் எல்லாம் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குதுன்னாக்கா நம்மளுக்கு கண்ணில் பார்க்குறப்பவே அந்த டேஸ்ட் எல்லாம் நாம் உணர முடியுதுங்க. உள்ளே வந்து பெரிய விஸ்தாரமாக பெரிய இடத்துல வந்து எல்லாம் நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. கீழே கொஞ்சம் படிக்கட்டு இருந்தால் கீழே வயசானவங்க உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு 2-3 டேபிள் மட்டும்தான் போட்டு வச்சுருக்குறாங்க. நாம் அங்கே உள்ளே போனவுடனே முன்னாலேயே கவுண்டர் இருக்குங்க. அந்த கவுண்டரில் நம்ம வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டு இருக்குது. அந்த போர்டில் பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தா அவங்க பில் போட்டு கொடுத்துட்றாங்க. அதாவது செல்ஃப் சர்வீஸ் மாதிரி, அதாவது செல்ஃப் சர்வீஸில் 1, 2, 3 அப்படின்னு நிறையா போட்டு கொடுக்குறாங்க. அதை 1ங்கிற இடத்துல நம்ம கொடுத்தா அங்கே வந்து இட்லி தோசையெல்லாம் கொடுக்கும். 2ங்கிற இடத்துல கொடுத்தா தோசை, 3ங்கிற கொடுத்தா அது ஒரு மாதிரியாக அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இங்கே வந்து சமையலறையில் ரொம்ப பெருசாக விஸ்தாரமாக இருக்குதுங்க. அதனால் எல்லாருமே அவங்கவுங்க கவுண்டரில் போய் நின்று நம்ம கொடுத்தோம்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து அங்கே போய் டெலிவரி வாங்கிக்கலாங்க. அந்த கேஷ் கவுண்டருக்கு முன்னாலேயே வந்து ஃபுட்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது கீ பத்து, காஞ்சிபுரம் இட்லி, அதுக்கடுத்து வந்து அக்கி ரொட்டி, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பெங்களூரு இட்லி. இது ரொம்ப பெங்களூர் இட்லி ஃபேமஸ் போல் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கீ பத்து, அது வந்து பணியாரம் போல் இருக்குது, பத்துன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ராகி ரொட்டி வந்து எல்லாருமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கே கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசாவும் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் சொன்னாங்க. அதே மாதிரி ரவா மசாலா தோசை இது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறமே ரெட் ரைஸு, புட்டு.
நாங்கள் போனப்போ வீக் டேஸ் ஆகிறதுனால 7 o'clock ரொம்ப கூட்டம் இல்லைங்க. நாங்கள் அங்கே ஆர்டர் வாங்கிட்டு போய் இதுதாங்க ஆர்டரு, அக்கி ரொட்டியும் அப்புறம் வந்து பொடி இட்லி, கீ பொடி இட்லி அது வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோங்க. இதுதாங்க அக்கி ரொட்டி. அக்கி ரொட்டியோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அக்கி ரொட்டி. அதே மாதிரி கீ பொடி இட்லியும் நாங்கள் வந்து டேஸ்ட் பார்த்தோங்க. அதுவும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அது வந்து இங்கே ராமேஸ்வரம் கேஃபோட ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதையும் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நாம் பார்க்குறது தாங்க, அதாவது கவுண்டரு. நம்ம அந்த கேஷ் வாங்கின அந்த பில் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தோம்னாக்கா, இது வந்து கிச்சன். இங்கே வந்து பெரிய கிச்சனுங்க, ரொம்ப பெரிய கிச்சனு. கிச்சன் ஏரியாலாம் ரொம்பவும் நீட்டாகவே இருக்குது. நம்ம கண்ணாலேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு கவுண்டருக்கும் தனித்தனியாக சொன்னேன்ல ஏற்கனவே நான். அதே மாதிரி நாம் அந்த பில் கவுண்டரில் எத்தனாவது நம்பர் இருக்கோ, இப்போ இது வந்து இட்லி கவுண்டரு. இட்லி கவுண்டரில் போனால் நம்ம இட்லி ஆர்டர் பண்ணால் இட்லி கொடுக்கலாம். அதே மாதிரி தோசை கவுண்டரு, அவங்களே கவுண்டர் நம்பர்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம அந்தந்த கவுண்டரில் கொடுத்தா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகுதுங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. ரொம்ப சூடாகவே அவங்க வந்து எல்லாமே அப்பப்போவே மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க கீ வந்து ரொம்பவும் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த கீ எல்லாம் கூட அவங்க பெங்களூர்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க போல. பெங்களூர் ரொம்ப ஸ்பெஷலான அந்த நந்தினி கீ அதை தான் அவங்க வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே 8 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி புணுகுல அதான் நம்ம பணியாரம் மாதிரி பார்த்தோம்ல, அது வந்து 2 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் ஹாட் வாட்ரு. ஹாட் வாட்டருக்கு தனியாக டம்ளர் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம அதனால் வாட்டருக்குன்னு தனியாக இங்கே எதுவும் பாட்டில்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்குறது காஃபி டீ ஏரியா. காஃபி டீ ஏரியாவுக்கு தனியாக ஒரு கவுண்டரே இருக்குதுங்க. எப்படி காஃபியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க பாருங்களேன். எல்லாம் வந்து ரொம்பவும் ஆந்தட்டிக்காக இங்கே வந்து காஃபியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ரேட்டும் அதே மாதிரி இங்கே ரொம்பவும் ஆந்தட்டிக்காக தான் இருக்குது. அதாவது ஒரு காஃபி ஒரு 45 ருபீஸு 50 ருபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டீ எல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற போர்டில் நம்மளுக்கு வேணுங்கிற ஐட்டமை நம்மளே செலக்ட் பண்ணி இங்கே வந்து ஜிபே, ஃபோன்பே எது வேணுமானு பண்ணலாம்.
டிஸ்பிளேல எல்லாம் ரேட்டெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஒரு குடும்பமாக இங்கே வந்து நம்ம போகணும் அப்படின்னாக்கா ஒரு 1500 2000ஆவது வச்சுக்கோங்க. ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு. 2 மெம்பர்ஸ் போனால் ஒரு 500ஆவது இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சாப்பிட முடியும். அதாவது கீ பொடி தோசை 125 ருபீஸு. நாங்கள் வாங்கின அந்த அக்கி ரொட்டி வந்து 115 ருபீஸ் ஆகுதுங்க. அது மாதிரி வீட்டுக்கு நாங்கள் வந்து கீ பத்து வந்து பார்சல் பண்ணி வாங்கினோம். அதுக்கு வந்து அது 125 ருபீஸு. பார்சல் சார்ஜஸ் வந்து ஒரு 25 ருபீஸ் போடுறாங்க. அதை பார்சலுக்கு 15 ருபீஸ், அந்த கேரி பேக்கு வந்து 10 ருபீஸ் அப்படின்னு இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதாங்க டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணுற இடம் பாருங்கள். டீ காஃபி நம்ம சொன்னால் உடனே அவங்க வந்து அங்கே அந்த ஃபில்டரில் வந்து டிகாஷன் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் போட்டு உடனே நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்கங்க. இந்த கிச்சன் பாருங்களேன், தண்ணி ஊற்றுறதுக்கு கூட அவங்க வந்து ஒரு பைப்பு மேலேருந்து வருது. அதனால் எல்லாமே வெல்ட்டோட முன்னாலேயே அவங்க வந்து என்னென்ன வேணும் ஒரு கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கார்ப்பரேட் லெவலில் அவங்க வந்து யோசனை பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்கங்க. இதுதாங்க பார்சல் ஏரியா. பார்சல் ஏரியா வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாலேயே பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். ரொம்பவும் நீட்டாக வந்து அவங்க வந்து பார்சல் எல்லாம் இருக்குது. பார்சல் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பேக் மாதிரி இருக்குது. அந்த பேக்கில் போட்டு ஸ்பூன் எல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. பார்சல் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கிச்சன்லேயே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே தலையில் வந்து கேப் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கையில் க்ளவுஸ் போட்டுட்டு தான் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்கங்க. ஓவரால் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வெளியில் காரில் வந்து கிளம்புவாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுனாக்கா, எல்லாம் நல்லா இருக்குது. அதாவது அங்கே சுத்தம் சுகாதாரம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றபடி ரேட்டு வந்து நம்ம கையை கடிக்குதுங்க. ரேட்டு வந்து எல்லாமே ஒரு 150க்கு மேலே தான். சாம்பார் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எடுத்தால் அதுவும் ஒரு 150 ரேஞ்சில் இருக்குது. ஒரு மினிமம் ஒரு இட்லி சாப்பிட்ணுன்னா கூட ஒரு 125 ரேஞ்சில் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து எனக்கு வந்து ரேட்டு வந்து எனக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை, எனக்கு டேஸ்ட்டு தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க போகலாங்க. இங்கே வந்து டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே நெய்யை நல்லா ஊற்றி கொடுக்குறாங்க. அதனால் ஒரு 2 மட்டும் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாங்க. ஏன்னா கீ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. டெய்லி நம்ம வந்து கீ சாப்பிட முடியாது. என்னைக்காவது மந்த்லி ஒன்ஸு நம்ம வந்து கீ போட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். மற்றபடி மந்த்லி ஒன்ஸு வந்து குடும்பத்தோடு போய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்ல இடங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராமேஸ்வரம் கேவ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க. இந்த ராமேஸ்வரம் கேவ் வந்து கார்ப்பரேட் லெவலில் அவங்க வந்து எல்லாம் திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதனால் அதை பார்க்குறப்ப ரேட்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் எல்லோரும் ஒரு தடவை போய் ராமேஸ்வரம் கேவை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த ராமேஸ்வரம் கேவ் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நாம் அடுத்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.